வேலு ஏறா. டேய் மச்சான், ஓ மச்சான் பத்து ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு போன்றான். கொஞ்சம் போட்டு வந்துறேன்டா. சரி அடிச்சிட்டு வா. லிமிட் தாண்டி அடிச்சிட்டு மட்டை ஆயிட்டு என் மச்சான் பத்துக்கிட்ட என்ன கேவலப்படுத்திராத. சீக்கிரமா எப்படி சொல்லிவிட்ட? ஓ வேலு பிறந்த அன்னைக்கே சக்கரை தண்ணிக்கு பதிலா சாராய தண்ணி தான் வாயில வச்சாங்க, தெரியும்ல? ஆடாண்ணா. ஏய் யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ண? ஏய் முதல்ல நீ யாரா? நான் என்னடா பண்ண? அந்த ரம்யா பண்ண ஏன்டா கைய பிடிச்சு இழுத்த? அத கேக்க நீ யாரா? நான் யாரா? விட்றா. ஏய் நான் அடுத்து போறல. நீ எந்த பொண்ணுகிட்டே சிலுமிஷம் செய்ய கூடாது. ஏமா குமரன்ற பையன் எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 107. வாங்க சீக்கிரம் போலப்பா. சொன்ன கேட்டதாடா மாமா. டேய் இந்தடா சாப்பிடுறா. என்னம்மா என்ன நீ இந்த காலத்து பசங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்க. என்னப்பா இது? சின்ன பையனா நீ? வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாது? நாம சொல்றது யாரு கேக்குறாங்க? உடம்பு பத்திரமா பாத்துக்க. நம்ம கை கால் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இனிமேலாவது வண்டியை நிதானமா ஓட்டு. அப்பா நாம என்னதான் பார்த்து ஓட்டினாலும் எதிரில வரோம் கரெக்டா ஓட்டினாதான் நம்ம உயிர் கேரண்டி. சரி குமரா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு வரேன். சரி மாப்ள கிளம்புறோம். சம்பந்தி அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இருப்பா, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். இதேதான் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். உடம்ப பாத்துக்கப்பா. வரோம்ப்பா. உடம்ப பாத்துங்க. டேய் குமரா, இந்தடா சாப்பிடுறா. சாப்பிடு. சம்பந்தி கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, போய் தான் பாக்கணும். நீங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்துருங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐயோ என்ன அம்மா, நான் பேக மறந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி. டேய் மாப்பிள, உன் ஆள் தனியா வந்திருக்கிறா. உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிடாத. என்ன சரியா? பார்த்து டீல் பண்றா. கைய வச்சுட்டு சும்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். டேய் என்ன நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம போயிட்ட? இல்ல மச்சி, ஒரு முக்கியமான வேலை அதான். வர வர மச்சான் ஒரு மார்க்கமா தான் அலையிறான். சரி ஒரு தம்மு சொல்றது. உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சிகரெட் வேறயா? அண்ணே 3 சிகரெட்டை கொடுத்து தொலைங்க. டேய் மச்சான், என்னடா சிகரெட்? டேய் ஏய் எங்கடா போறான் இவன்? தம்மு கூட தட்டி விட்டு போறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்பதானே பைக்ல இருந்து கீழே விழுந்து கை ஒடிச்சிட்ட. எலும்பு கூடிய ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எக்ஸசைஸா திரும்ப கை ஒடிச்சுக்க போறியா?
வேலு, நீ என் கூட சின்ன வயசுல இருந்து பழகுற. என்னைக்காவது நான் பைக்ல இருந்து விழுந்ததை பாத்திருக்கியா? என் கைய ஒருத்தன் உடச்சிட்டான் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? யாரு எப்போ? வருத்தமா தான்டா கேட்டேன், கொஞ்சம் ஸ்பீடா கேட்டேன். அன்னைக்கு என் மச்சான் 10 நிச்சயத்துல வயலட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான்ல. ஆமா, நல்லா கலரா ஹீரோ மாதிரி இருந்தானே. ஹீரோ மாதிரின்னு தான்டா சொன்னேன். என் மாமா மக ரம்யா நான் கட்டிக்க போற பொண்ணுடா. அவளை கை பிடிச்சி இழுத்தா இவனுக்கு நடக்கும் வருது. அன்னைக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டான். அவனும் நம்மள மாதிரி ஜிம்படி தான் போல. டக்குனு கை மணிக்கு பிடிச்சினா என்னால சுதாரிக்க முடியலடா. அவன் யாரு யாரு யாருன்னு எனக்கு தெரியலடா. இது என்ன பெரிய விஷயம்? உன் மச்சான் 10 கிட்ட கேட்டா அவன் யாருன்னு சொல்லிட்டு போறான். ஆமாடா, அவன் என் கை உடைச்ச விஷயம் இப்ப உனக்கு மட்டும் தெரியுது, அப்புறம் ஊருக்கே தெரியுங்கிறியா? பயல ஏய், 1 ரூபாய் சேர்த்து வைக்க சொன்னே, வைக்கலையா? சாரிமா, மறந்துட்டேன். என்னடா இந்தாங்க. தேங்க்ஸ்டா. இது புள்ள. மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும், அதான் வந்தோம். நிறைய வேலை கிடக்கு. ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு சொல்லி அனுப்புறோம். ராசமா அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறேன் மாமா. கிளம்பிட்டீங்களா? அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகே சித்தப்ஸ், சித்தி வரேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா. டேய், அந்த பிஜி ரியல் எஸ்டேட் ஓனர் சுரேந்திரன் அல்ல, அவர் ஃபோன் பண்ணாரு. ஆமா, திருச்சி கேகேஆர் பார்ட்டி தான். அவருக்கு ஒரு 10,000 போட்டுரு. ஆமாடா, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். டேய், கண் பாட்டிடா, பேலன்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்டா அப்படி ஓடி வர? டேய் குமரா, உன் கையை உடைச்சவனும் உன் சொந்தக்காரன் தான். ரம்யாவுக்கு மறுப்பையன் தானா? எப்படி சொல்ற? இப்ப காந்தி மார்க்கெட்டுக்கு வசூலுக்கு போயிருந்தாண்டா. அப்போ கல்யாணத்துக்கு சாமான வாங்க உன் மச்சான் தாமுவோட அவனு வந்திருந்தாண்டா. அந்த தாமு தான் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான் இவன் என் மச்சான்னு. எப்படி சொந்தம்னு கேட்டியடா? அதை கேட்கலடா. போடா வேலு, அவன் யாரா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு வருவான்ல. ஆமாண்டா, என் மச்சான் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். கைக்கு கை. தாமு, இதே தேதியில தான் இவரோட அக்கா பொண்ணுக்கு மதுரையில கல்யாணம். நாங்க கண்டிப்பா போயே ஆகணும். உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மா தப்பா நினைச்சுக்க போறாங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. அமல் இங்கதான் இருப்பான். அவன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவான். எந்த சொந்த பந்தமும் இல்லாத எங்களை வாய் நிறைய பாசமா அத்தை மாமான்னு கூப்பிடுறியோ அந்த மரியாதைக்கு அமல் வந்து உன் அண்ணனுக்கு கண்டிப்பா மச்சா மோதிரம் போடுவான். மருமகனே, எல்லாம் நல்லா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாத. நாங்க ஊர்ல இருந்து வந்தோன்னு வீட்டுல வந்து பாக்குறோம். சரிங்க மாமா. சரியாமா? மாமா நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும். வர மாமா. மாமா சப்பலாம். 6-7:30 முகூர்த்தன்றது ரொம்ப எர்லியர்ல. நாம தான் கல்யாணத்துக்கு போல இல்ல. ஆமால. இப்ப எங்க மச்சான் போறோம்? நேரா நம்ம வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கலாம் மச்சான். என் வீட்ல ஆளு இல்ல. எல்லாம் சென்னை சில்க் போயிருக்காங்கடா. போடா வா மச்சான். போனமா வந்தமா சீக்கிரம் வாங்க. ஜவுளி கடையில குடியிருக்க வச்சிடாதீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான கர்ச்சீஃப் எல்லாம் அந்த பக்கம் போய் பாத்துட்டு நாங்க எங்களுக்கு தேவையான புடவை எல்லாம் வாங்கிட்டு வரோம். வெயிட் பண்ணுங்க. பாத்தியாடா, நமக்கெல்லாம் கர்ச்சீஃப் யாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படியா? அந்த புடவை எடுங்க. கல்யாண புடவைங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க, சரியா? ஆமா. நீ திவ்யா ஏன் வரல? அவளுக்கு பணமா அமைச்சிட சொன்னா அவளே எடுத்துக்கிறேன்ட்டா. அந்த டிசைன் எடுங்க, கல் வச்சது. இதுவா மேடம்? லேட்டஸ்ட் டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்க. நீ 7-8 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இந்த கலர் நல்லா இல்ல. அந்த புடவை எடுங்க. சித்தி, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சார், இந்த புடவைக்கு பில் போட்டுருங்க. மொத்தமா அள்ளிட்டீங்களா? சொன்னது மாதிரியே சீக்கிரம் வந்துட்டாங்க பாருங்க. ஆமா, ரம்யா எங்க காணோம்? அதானே கூட தானே இருந்தா. ரம்யா, ரம்யா, அதோ அங்க இருக்கா. ஏய் அங்க இருக்கா பாரவா. ஏய் ரம்யா, என்ன பண்ற? உன காணோம் தேடிட்டு இருக்க. ஆம்பளை சட்டையை போட்டு நிக்கிறேன். இது எனக்கு இல்லம்மா, தாமு அண்ணனுக்கு. அப்பா, அண்ணனுக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? பத்து, இந்த சட்டைக்கு சேர்த்து பில் போடு. சரிங்கப்பா. உன்னை கையை பிடிச்சதே போடுறேன்னா எங்கேயாவது போயிடுவ நீ. வா சீக்கிரம் கொடு. வாடி.
காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.